friends, welcome to best cooking. இன்னைக்கு நம்ம ஒரு அருமையான ஸ்நாக்ஸ் தாங்க பண்ண போறோம். இதுக்கு 1 கப் இட்லி மாவு இருந்தாலே போதுங்க. வாங்க இது எப்படி செய்யலாம்ங்கறதும் பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம சூப்பரான இட்லி மாவுல போண்டா தாங்க செய்ய போறோம். இதுக்கு வந்து நான் இட்லி மாவு வந்து ஒரு 3 குழிக்கரண்டி எடுத்துக்கேன். இந்த அளவு கொஞ்சம் பெரிய கரண்டில 3 கரண்டி அளவு எடுத்துக்கங்க. மாவு வந்து கொஞ்சம் திக்கா இருந்தா நமக்கு நல்லது. இட்லி மாவே நமக்கு கொஞ்சம் திக்கா தான் இருக்கும். இதோட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கங்க. ஏன்னா நமக்கு நல்லா வந்து மொறுமொறுன்னு வரும். இதோட 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து கடலை மாவை ஆட் பண்ணிக்கலாம். கடலை மாவு ஏன் ஆட் பண்ணுறோம்னா இதில் இருக்க தண்ணி கொஞ்சம் நெஞ்சம் இருந்தாலும் அது எல்லாமே அப்சர்வ் பண்ணிக்கும் கடலை மாவு. அதுக்கு தான் நம்ம ஆட் பண்ணுறோம். இப்போ நான் ஒரு பெரிய வெங்காயம் 1 வெங்காயம் எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்குங்க. இதோட கொஞ்சமாக ஒரு பச்சை மிளகாய் வந்து நான் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்குங்க. கருவேப்பிலை வந்து நிறையாவே சேர்த்துக்குங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு ஏன்னா கருவேப்பிலை வந்து நல்லா வந்து வாசமாக இருக்கும். ரெண்டாவது கருவேப்பிலை நமக்கு ரொம்பவும் நல்லது. அதனால் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது தேவையான அளவுக்கு இதில் உப்பு சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சமாக கரம் மசாலா தூள் சேர்த்துக்குங்க. அதாவது ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இல்லை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸ்பைசஸ்ஸு. சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. பாருங்கள், இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். கொஞ்சம் நமக்கு இந்த மாதிரி நல்லா வந்து கெட்டியாக இருந்தால் தான் நம்ம இது மாதிரி கையில் கொஞ்சம் எடுத்து போடுறதுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும். அது மாதிரி உங்களுக்கு இது மாதிரி இல்லை கொஞ்சம் தண்ணியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இதோட இன்னும் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவும் கொஞ்சம் போல் கடலை மாவும் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஆட் பண்ணுறதுனால ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து எண்ணெய் வந்து ரொம்ப குடிக்க ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் நம்ம கெட்டியாக இருந்தால் தான் அந்த எண்ணெய் வந்து நமக்கு குடிக்காது. பாருங்கள், இப்போ அடுப்பு ஆன் பண்ணி நான் ஒரு கடாயில் வந்து பொரிக்க தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. எண்ணெய் கொஞ்சம் நல்லா ஹீட் ஆனோடனே நம்ம இதை வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக போட்டு எடுத்துக்கலாம். எல்லாம் போட்ட உடனே திருப்பி விட்டுறாதீங்க. போட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து தான் திருப்பி விடணும். ஏன்னா இது நமக்கு இட்லி மாவுனால நமக்கு வந்து டக்குன்னு வந்து கடாயில் வந்து ஒட்டிக்கும். இது நான்ஸ்டிக் கடாயினால ஒட்டாது உங்களுக்கு. இதுவே நம்ம அலுமினிய கடாயாக சில்வரில் இருந்துச்சுன்னா டக்குன்னு ஒட்டிக்கும். அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் நேரம் கழித்து தான் நம்ம என்ன பண்ணணும், திருப்பி விடணும். இது வந்து நல்லா வந்து உங்களுக்கு கோல்டன் கலர் வருங்க. அப்போ இதை வந்து நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ நமக்கு வந்து நல்லா வந்து கோல்டன் கலர் வந்துருச்சு. இப்போ இதை வந்து நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு அதில் போட்டுருங்க. கொஞ்சம் நெஞ்சம் எண்ணெய் இருந்தால் கூட அந்த டிஷ்யூவில் வந்து உங்களுக்கு இழுத்துரும். பாருங்கள், நம்ம எல்லாமே செஞ்சு ஒரு பவுலில் அடுக்கி வச்சுட்டாங்க. கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ஈஸியாகவும் சிம்பிளாகவும் செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸுங்க. இதுக்கு நம்ம கடையிலேருந்து எந்த பொருளும் வாங்க தேவையில்லை. வீட்டில் இருக்க இட்லி மாவு வச்சே பண்ணிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.